ஐடியா ஓகே சார். புகழ்தான் கூட இருப்பானே, அவனை என்ன பண்றது? இப்போ நமக்கு முக்கியம் சிவா சக்தியை மீட் பண்ணக்கூடாது. புகழ நாம ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆமா மகி, யோகி சார் சொல்றதா எனக்கும் சரின்னு படுது. எதையும் யோசிக்காம அப்படி செஞ்சிடலாமே. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, மகி, நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அந்த பிரச்சனையோட தீர்வை தான் முதல்ல பார்க்கணும். அதோட பின்விளைவை அப்புறமா சமாளிச்சுக்கலாம். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். சக்தி, எனக்கு என்னமோ இது சரின்னு படல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு எதுவா இருந்தாலும் பண்ண. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை மகி. ஏன்னா எனக்கு என் மாமாவோட வாழ்க்கையும் அவரோட சந்தோஷம்தான் முக்கியம். சொல்லு நண்பா. டேய், இப்போ நான் சொல்ல போறத கேட்டா நீ ஷாக் ஆகி சூப்பர்னு சொல்லுவ. டேய், என்னடா சொல்லு. சக்தி இனிமே எப்பவும் சிவாவை மீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். அத சக்தி கிட்டயும் சொல்லிட்டேன். அவ அதை கேட்டு ஓகேன்னு சொல்லிட்டா. டேய், சூப்பர்ரா. நான் தான் சொன்னல நீ சூப்பர்னு சொல்லுவேன்னு. ஆனா அப்படி என்ன பண்ணேன்னு சொல்லவே இல்லையே. அது ஒரு பெரிய கதை, நேர்ல சொல்றேன். நீ இப்போ என்ன பண்றனா, நேரா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிப்போ. அங்க சிவா வரானான்னு பாரு. உன் ஃபோக்கஸ் எல்லாமே சிவா மேல மட்டும்தான் இருக்கணும். சிவா ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புனதும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகேடா, நான் போயிட்டு கால் பண்றேன். ஓகே. குட் மார்னிங் ஐஷு. குட் மார்னிங். ஐஷு, உன் கண்ணத்துல என்னடி காயம்? அது ஒன்றும் இல்லையே. என்னாச்சு ஐஷு? வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொல்ற வார்த்தையில 1000 விஷயம் மறைஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்னாச்சு சொல்லு. உனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு புரியுது, ஆனா அதை என்கிட்ட சொல்ல தயங்குறேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. என்ன உன் கூட பிறந்தவளா நினைச்சுக்கோ. உனக்கா சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லு, இல்லனா பரவாயில்ல. உனக்கு பிரச்சனை பெருசா இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு. என்னோட ஃப்ரெண்டு லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கா. என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை உனக்கு பண்றேன். தேங்க்ஸ் ரியா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா நான் கண்டிப்பா உன்கிட்ட சொல்றேன். ஏதோ பிரச்சனை இருக்கு, ஆனா அதை சொல்ல மாட்டேங்கிறா. பாவம், ஏன் தான் இவளுக்கு இவ்வளோ கஷ்டம் வருதோ. எதுக்கோ இந்த விஷயத்த நாம சுந்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம்.
ஹலோ. நான் ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டு பேசுறேன். சொல்லுங்க. ஐஸ்வர்யாக்கும் அவ ஹஸ்பண்டுக்கும் ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன். அவளோட ஹஸ்பண்ட் அவளை அடிச்சிருக்காரு. அடிச்சிருக்கானா? ஆ, அவ கன்னத்துல அடிச்சதுக்கான தழும்பு இருக்கு. நான் கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க வைங்க. ஓகே. ச்சே, இந்த ரமேஷ் திருந்தவே மாட்டான் போல இருக்கு. அவனா மில்கி மேன், மில்கி மேன், மில்கி மேன், மில்கி மேன். हैंडबैग दीजिए। वेट करो। हाँ, जा सकते हैं। चलो चलो आओ। மில்கி மேன், மில்கி மேன். ஹலோ. ஹலோ, நான் சிவா பேசுறேன். புகழோட அம்மா இருக்காங்களா? ஒரு நிமிஷம். சக்தி, மில்கி மேன் தான் பேசுறாரு. என்னன்னு நீயே இல்ல, கேளு. உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்றேன். நீயே பேசு 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 சக்தி. ஹலோ. ஹலோ, நான் சிவா பேசுறேன். சொல்லுங்க. ஐ, மில்கி மேன் வரப்போறாரு, ஜாலி. நான் டெல்லி ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அங்க வந்துருவேன். அட்ரஸ் எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா மேம்? ஹலோ ஹலோ, மேம் கேக்குதா? அட்ரஸ் சொல்றீங்களா? பஜன் ரோட்ல இருக்கிற கிரீன் கியூர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஓ, அந்த ஹாஸ்பிட்டலா? அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியும். நான் வந்துடுறேன் மேடம். ஓகே. தேங்க்யூ मैडम प्लीज। சக்தி என்ன சொன்னாரு? மில்கி மேன் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாரா. இப்போ இவனை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. ஐ, மில்கி மேன் வரப்போறாரு. அம்மாவும் மில்கி மேனையும் மீட் பண்ண வச்சு ஒன்னா சேர்த்து வச்சிட வேண்டியதுதான். சொல்றா. டேய், சிவா ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டான்டா. சரி, நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். வரட்டும், அவனா நானான்னு பாத்துறேன். அப்பாடா, டெல்லி வந்து சேர்ந்துட்டோம். அந்த 3 இடியட்ஸ் கிட்ட மாட்டாம சிவாவை ஃபாலோ பண்ணா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அப்படியே அதை எல்லாத்தையும் சுபத்ரா கிட்ட சொன்னா என்ன பாராட்டி தள்ளிடுவா. அதுக்கு முன்னாடி அந்த 3 இடியட்ஸுங்க எங்கேயாவது இருக்கிறானுங்களான்னு பார்க்கலாம். அப்பாடா, அவனுங்களை காணோம். அப்பாடா, நல்ல வேளை இன்னைக்கு அவனுங்களை காணோம்.
ஒருவேளை நாம போகும்போது வந்துட்டா வந்தா என்ன? இத்தனை நாள் நாம பொம்பளை கெட்டப்ல வந்தோம், அதனால கிட்னாப் பண்ணானுங்க. இன்னைக்குதான் நாம ஆம்பளை கெட்டப்ல வந்திருக்கோமே, வந்தானுங்கன்னா ஆம்பளைன்னு நினைச்சு பயந்து போயிடுவானுங்க. நாமளும் ஆம்பளை மாதிரி கெத்தா நடந்து போயிடணும். இந்த சிவா பையன் எங்க போனா? जी रुकिए. என்ன? உங்களை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கும். கொஞ்சம் என் கூட வாங்க. ஒரு நிமிஷம். ஐயோ, அவனுங்க கிட்ட மாட்டிக்குவேன்னு பார்த்தா இன்னைக்கு இவன் கிட்ட மாட்டிக்கிட்டேனே, எப்படி தப்பிக்கிறது? வாரேன். நான் யாருன்னு தெரிஞ்சா அப்புறம் வருத்தப்பட வேண்டி இருக்கும். பரவாயில்லையா? யார் நீங்க? என்ன பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாதது வார்த்தை தான். ஒருவேளை நீ புதுசா வேலைக்கு சேர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. அரே என்னப்பா நீ வேலைக்கு புதுசா? இல்ல, நான் பல வருஷமா இந்த வேலையை தான் பாக்குறேன். அப்போ ஊருக்கு புதுசா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கு என்ன? அதான் என்ன பத்தி தெரியல. சரி, நீங்களே சொல்லுங்க, யாரு நீங்க? நான் அது வந்து இரு சொல்றேன். மன்மோகன் சிங் இருக்காருல்ல, அவர் தம்பி கல்மோகன் சிங். மன்மோகன் சிங் பிரதர். கல்மோகன் சிங். ஓ, மன்மோகன் சிங் பிரதர். எஸ் மன்மோகன் சிங் பிரதர். சாரி சார், டோன்ட் மிஸ்டேக் மீ. யூ கேரி ஆன். சரி சார், நீங்க போங்க. பாட நம்பிட்டா. லோகேஷ், இந்த போறானே அவன் மன்மோகன் சிங் தம்பியா. இவனை மட்டும் நம்ம கடத்தணும்னு வச்சுக்க, வாழ்க்கையில அப்படியே செட்டில் ஆயிடலாம். இது வரைக்கும் பொம்பளை கடத்தி ஏமாந்தா மிச்சம். இப்ப இந்த ஆம்பளை கடத்தி லைஃப்ல செட்டில் ஆயிடணும். போலாம். அப்பாடா, இன்னைக்கு எந்த தடங்களும் இல்ல. போலீஸ் கிட்ட கூட எப்படியோ பேசி சமாளிச்சிட்டோம். இனி சிவாவை ஃபாலோ பண்ணி வந்த வேலையை முடிச்சிட வேண்டியதுதான். கடைசியா இன்னொரு தடவை அந்த 3 idiots வரானுங்களான்னு பாப்போம். இந்த பக்கம் இல்ல. அப்பாடா, அவனுங்களை இந்த பக்கமும் காணோம். சரி, இந்த பக்கம் இருக்கிறானுங்களான்னு பாப்போம். ஏய், சைட் டிஷ் ஏதாவது எடுத்துருவா போ. டேய், நீ என்ன அரக்கனடா? ஒரு பொண்ணை போட்டு மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? ஏய், எங்க வந்து என்ன பேசுற? முதல்ல நீ யாரா என்ன கேள்வி கேட்க? இது ஏன் வீடு, இவ ஏன் பொண்டாட்டி. இவளை அடிப்பேன், உதப்பேன், கொலை கூட பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரா? வெளில போற. வெளியில போக தான் போறேன். இப்ப என்ன சொன்ன? கொல்லுவியா? கொல்லு. நான் போகும்போது ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறேன். நான் கேட்க கூட சரி, அவங்க வந்து கேட்டாங்கன்னா பதில் சொல்லி தானே ஆகணும். என்னடா பூச்சாண்டி காமிக்கிறியா? டே, இதெல்லாம் எனக்கு பழகி போனது. நீ எந்த ஸ்டேஷன் வேணாலும் போ, எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. நல்லா தெரியுது, மனசுல ஈரம் உள்ளவனுக்கு தான் பயம் இருக்கும். நீ தான் ஒரு மிருகமாச்சே, உனக்கெல்லாம் எப்படி பயம் இருக்கும்? அதான் தெரியுது இல்ல. கிளம்பு கிளம்பு. இங்க பாரு ரமேஷ், ஐஸ்வர்யாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. தேவையில்லாம நீ அவளை சந்தேகப்பட்டு அடிக்காத. சம்மந்தம் இல்லைனா அவளை அடிச்சதுக்கு நீ ஏன்டா பார்த்துட்டு வந்து கேள்வி கேட்குற? எந்த தப்பும் செய்யாம ஒரு பொண்ணு பாவண்டா, என்னால அடி வாங்க கூடாதுன்னு தான் நான் வந்து கேட்கிறேன். ஓ,
இவர் ரொம்ப நல்லவர். டேய், அடுத்தவன் பொண்டாட்டிக்கு வீடு எடுத்து கொடுத்து கூடவே நீ இருந்திருக்க. நீ நல்லவனா? இங்க பாரு, நீ தண்ணி அடிச்சிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் ஐஸ்வர்யாக்கு செஞ்சது உதவி மட்டும்தான். உதவியா? அடுத்தவன் பொண்டாட்டிக்கு செய்யறது உதவியா? அப்போ உன் பொண்டாட்டி அனுப்பு. நானும் வீடு எடுத்து கொடுத்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு உதவி செஞ்சுட்டு அனுப்புறேன். சுந்தர், என்ன சுந்தர், விடுங்க. ஏங்க, விடுங்க. சுந்தர், விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. சுந்தர், முதல்ல நீங்க கிளம்புங்க. இந்த ஆள் மனுஷனே இல்ல. இவங்கிட்ட பேசினா உங்க மரியாதையே போயிடும். கிளம்புங்க. ஏய், புருஷன் நான் இருக்கும்போது எவனுக்கும் சப்போர்ட் பண்ற? ஐயோ, என்னடி ஆள் வச்சு அடிக்க பிளான் பண்றியா? சும்மா விட மாட்டேன் நீ. உன்ன சுந்தர், இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. ஐஸ்வர்யா எப்படி போக சொல்ற? அவன் குடிச்சிருக்கான். போதையில் ஒன்னு ஏதாவது பண்ணிட்டானா? ஐயோ, அவன் என்ன கொன்னாலும் பரவாயில்ல. அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிரும். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. உங்களை அவன் வாழ விட மாட்டான். ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்க சுந்தர். சொன்னா கேளுங்க. போங்க. டே சொல்றேன். ப்ளீஸ் நீங்க போங்க சுந்தர். போங்க சொல்றேன்ல. ஏய். சுந்தர், என்னடி ஐஸ் ஐஸ்னு கொஞ்சரா? நீயும் கொஞ்சற? ஆ? என்ன நடக்குது? ஓ, திரும்ப அவன் கூட ஓடி போலான்னு பாக்குறியா? அவன ஐயோ, இங்க பாருங்க சுந்தர். விடுங்க சுந்தர். சொன்னா கேளுங்க நீங்க. ஐஸ்வர்யா என்ன விடு ஐஸ்வர்யா. அவன் வாயை உடைச்சிட்டு வரேன். ஐயோ சுந்தர், வேண்டாம் சுந்தர். சொன்னா கேளுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சுந்தர், ப்ளீஸ் கிளம்புங்க ப்ளீஸ். போங்க. போங்க சுந்தர், ப்ளீஸ். சிஸ்டர் சிஸ்டர், ஒரு நிமிஷம். என்ன சார்? எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட் சார்? இல்ல, ஒரு சின்ன பையனுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுக்குறீங்களே, அதனால அவனுக்கு எதுவும் ஆகாதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். அவனுக்கு கொடுத்துருக்கிறது டோசேஜ் கம்மியான டேப்லெட் தான். அப்போ அந்த டேப்லெட் போட்டா அவன் தூங்க மாட்டானா? சார், அவன் சின்ன பையன் தானே, தானாவே தூக்கம் வந்துடும் சார். சைக்காலஜிக்கலா டேப்லெட் போட்டா தூக்கம் வரும்னு சொல்லும்போது இன்னும் நல்லா தூக்கம் வரும் சார். ஓ, அப்போ டேப்லெட் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே தூக்கம் வர மாதிரி வேற ஏதாவது டேப்லெட் இருக்கா? இருக்கே. அத தரீங்களா? எதுக்கு சார்? அதெல்லாம் தர முடியாது. வெளியில தெரிஞ்ச பிரச்சனையாயிடும். பிரச்சனையா? இந்தாங்க, வாங்கிக்கங்க. வேணாம் சார், இதெல்லாம் புடிங்க. சார், இது யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனையாயிடும் சார். நீங்க கம்பல் பண்ணி கேட்டனால தான் சார் கொடுத்தேன். ப்ளீஸ் சார், வெளியில தெரியாம பாத்துக்கோங்க சார். இந்த யோகிக்கு நல்லது செய்யறவங்கள பழி வாங்க தெரியாது. புகழ், சாப்பிடு. சாப்பிடு. போதுமா டேய், சாப்பிடுறா. ஒரே ஒரு வாய் சாப்பிடு. அம்மா? போதும். மாத்திரை போடணும்ல, அப்பதான் உடம்பு சீக்கிரமா சரியாகும். சாப்பிடு. இந்தா.
சக்தி ம் வாங்க சார். ஆ, இந்தா சாப்பிடு. சக்தி புகழுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல சார், சாப்பிடதான் மாட்டேங்கிறான். அது ஃபீவர் வந்ததுனால வாய் கொஞ்சம் கசப்பா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி விடுங்க, சரியாயிடும். ம்